இப்போ திருவரங்கத்த முதனார் தெரிவிக்கிறார், என் மனசு என்ன பண்ணிடுத்து, போன பாட்டுல ஏதோ கொஞ்சம் உபதேசம் பண்ண ராமானுஜர் பக்கம் போ, ராமானுஜ நாமங்களை பாடுன்னு என் மனசு அப்படியே தீயவர்களை விட்டு விலகி விட்டது. யாரெல்லாம் ஸ்ரீரங்கநாதனை அடிபணியாமல் இருக்கிறார்களோ அந்த தீயவர்கள்டேந்து என் மனசு விலகெடுத்துங்கிறார். ரங்கநாதன் எப்படிப்பட்டவன்னா, கள்ளார் பொழில் தென்னரங்கன். கள் அப்படின்னா தேனுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வேற கல் இல்ல, இங்க கல்லுன்னா தேனுன்னு அர்த்தம். கள் ஆர் அப்படின்னா தேன் பொருந்தி இருக்கக்கூடிய, பொழில்னா சோலைன்னு அர்த்தம். கள்ளார் பொழில், ஸ்ரீரங்கத்துல உள்ள சோலைகள்ல பூக்கள்ல தேன் நிறைய இருக்கான். நம்ம திருப்பள்ளி எழுச்சியில பார்த்தோம் இல்லையா, மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் என்று பார்த்தோம் அல்லவா. அதான் கள்ளார் பொழில். வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம். பொழில்னா சோலை. அப்போ கள்ளார் பொழில், தேன் வழியக்கூடிய பூக்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட தென் அரங்கன். தென்னுன்னா இந்த இடத்துல அழகியன்னு அர்த்தம். தென்னுன்னா சவுத்துன்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம் உண்டு. தென் அரங்கன்னா அழகான ஸ்ரீரங்கத்திலே கோவில் கொண்டு இருக்கக்கூடிய அரங்கன் யாரு? ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள். அந்த கள்ளார் பொழில் தென்னரங்கன், தேன் வழியும் சோலைகள் சூழ்ந்த அழகான ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த பெருமாள். அவருடைய கமல பதங்கள், அந்த பெருமாள் திருவடி இருக்கே, பதம்னா பாதம், திருவடி. கமலம்னா பொதுவாக தாமரைன்னு அர்த்தம். ஆனா இங்க வியாக்கியானத்துல கமலம்னா தாமரை தான். அந்த தாமரை எங்கே மலரும்? தீர்த்தத்துல மலரும். அதனால இங்க கமலம் என்பது தாமரை மலரும் இடமான தீர்த்தத்தை குறிக்கிறது. கமலப்பதம்னா பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தை போன்றது, தண்ணீரை போன்றதுன்னு அர்த்தமா. தண்ணீருக்கும் திருவடிக்கும் என்ன சம்பந்தம்னா, இருக்கே, தண்ணீர் அழுக்கு இருந்தா தூய்மையாக்கிடும், பெருமாள் திருவடியும் நம்ம அழுக்கு எல்லாத்தையும் போக்கி தூய்மையாக்கிடும். அதனால தீர்த்தத்தை போன்ற திருவடி. அதனால இங்க கமலம்னா தாமரை மலரும் இடமான தண்ணீர், தீர்த்தம். கமலப்பதங்கள்னா தீர்த்தம் போல் நம்மை தூய்மையாக்கக்கூடிய பாதங்களை கொண்டவன் ரங்கநாதன். ஆனா பல பேர் லோகத்துல என்ன பண்றான்னா, அந்த ரங்கநாதனுடைய திருவடிகள்ல உள்ளத்திலே கொண்டு அதன் மூலமாக தூய்மையாகாமல் ஏதேதோ அசுத்தமான விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கா. ஆனா என் மனசு என்ன பண்ணிடுத்துனா, அவள்கிட்ட மொத்தமா விலகி வந்துருத்து. கள்ளார் பொழில் தென்னரங்கன், கமல பதங்கள், அந்த அரங்கன் திருவடிகளை நெஞ்சில் கொள்ளா மனிசரை நீங்கி, நெஞ்சில் தங்களுடைய நெஞ்சிலே கொள்ளாத, நெஞ்சில் வைத்து பெருமாள் திருவடிகளை போற்றாத மனிசரை, அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நீங்கி, நான் விட்டு விலகி வந்து விட்டது.